சீர் பெரிய தம்பிரான் பெருமையை நத்தமிழ் காவியம் சிந்து நானோத கார்மேவு ஊரணி கரையில் வளரைங்கரன் கற்பகத்தான் தோன்றும் கடவுள் மாலையனும் பார்மேவு கதிரவேல் முருகனும் வெண்ணிற பார்வதியும் பெரும் சரஸ்வதி காப்பதாமே வாய்ப்பாக அறிந்த பெரியோர்கள் தம் சொல்லை மனதிலே கண்டுதான் பிழை பொறுத்திடவும் பூப்பாரும் மாலை அணி பெரிய தம்பிரான் பூலோகவர் சிங்கமாசூரரெனவே சிங்கமாசூரனென வரும் பெரிய தம்பிரான் ஜெகமேதில் வந்த வரலாறு நான் சப்த அங்கமடையாளும் ஒரு சொல்லுதற்கரிதோ எங்கும் பிரசங்கமாய் கொண்டு கொண்டாடி வரவேணும் என்று எளியோனுரைக்க நல்லோரும் பிழை பொறுத்திடவும் பாவனர் தான் வாதமென்று சென்னி மேல் சூடியே சூடியே அவர் பெரிய தம்பிரான் புகழ் தன்னை சொல்கிறேன் சதுர்முகன் அருள் தக்கனாலே தேடியே அவன் தவம் செய்தெருமையாலே சிற்றமது நற்புத்தி அதுவும் தோன்றே நாடியே சிவன் தன்னை இகழ்ந்து தான் ஒரு வேள்வி நடத்தியே சிவனும் தான் அதிகோபமாகி கூடியே சதுர்முகனும் நாரணனும் உலவும் 11 கோடி குரு திரர்களுடனே உடல் மரபு சப்தரிசி கிரிசி கிண்ணர் கின்புருடர் உதயமா தாண்டர் பன்னிருகை வேலனை கடல் மரபு யானை முகனைங்கரனை மயிலேறும் சுந்தர கதிர்வேலவனை திடமான 30 முக்கோடி தேவர்களை முனிவர்களை இருசிகளை தாமாக அழைத்து ஆதிசிவன் ஒருவனை இகழ்ந்துதான் அவனும் தக்கனொரு வேள்வி செய்தானே அன்று செய்யவே நாலுவாய் கணபதி தனப்பொரு செங்கரும் இளநீர் முப்பழம் கடலை தூயதேன் கற்கண்டு சக்கரை அவள் பயறுகள் உருண்டை பணிகாரம் சிற்றுண்டி அப்பம் வையகம் அதிலே மலை போல் குவிந்திட மகாபூசை கொண்டுதான் குடல் வயிறு நிமிர்த்தார் கைதனில் வேலேந்தும் முருகன் மனம் மகிழவே அழகான தாதிமார் நடனம் புரிந்தனர் தார்மேவு குழல் மாத நடனங்கள் ஆடவும் தக்கனிடம் வேள்வியில் கிண்ணர்கள் பாடவும் சீர்மேவு முனிவர் வானால் வேதம் ஓதவும் தேவர்களும் முனிவர்களும் மங்களம் கூறவும் ஏர்மேவு கமல மலர் மீதுரையும் நான் முகன் இருந்துதான் வேள்வியை முடிக்கின்ற போது மேர்மேவு யாகம் செய்யோம குண்டலத்தில் பிறந்து வந்தனர் பெரிய தம்பிரான் தானும் தம்பிரானென கண்டு தக்கனு மகிழ்ந்து சகல பொருளான சிவன் இவர்தான் என கூற தம்பிரான் தன்னிலும் இவர் பெரிய தம்பிரான் என்றுதான் சகல தேவர்களும் உரைக்க வம்பாக தக்கன் செய்வேள்விக்கு வந்தவர் கூடியே யாகம் செய்கின்ற சாலையில் அம்புலிகள் புலனங்கி மாயோன் தானும் சிவன் தன்னை மதியாமல் வேள்வி அது செய்தான் தன்னை மதியா
சிறு வியர்வை கொண்டுதான் உடலெங்கும் பரவ நுண்ணியனை கண்டுணர்ந்து வியர்வை கனவேர்வை சென்னியோராயிரம் கரம் 2000 திங்களோடார் 2000 இலங்க தந்தனத நாதனத நாதனத நானா தனநாத நாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நானா தனநாத நாதந்த நாதந்த நானா. இளங்கிடவு வீர பத்திரந்தானும் எம்பிரான் முன் வந்து பாதம் பணிந்து துலங்கும் அடியேன் என்னையும் அழைத்து பணிவிடைகள் எது சொல்லும் எனவே சிவனும் அப்போது கூறுவார் அவலங்கள் தக்கன் வேள்வியது செய்கிறான் அதை அழித்து விடுகின்று விடை கொடுக்க ஆதி வீரபத்திரனும் வாளோடு கிடுவென வையம் நடுங்க பையம் நடுங்க சிவபூத கணநாத அருளான பூத பிரேதப்ப சாசிகளை கருபத்திர காளி படை சூழ சண்டிமான் சேடர் முனித விட்டாத கையினால் மேக படலங்களையும் பற்றியும் பிடிக்கிறான் காலினால் மலைகளை உதைத்து பிரட்டியும் சினமாறத்தக்கனிட வேள்வியை மேவியே சென்ற ரணவீரபத்திரரும் நடந்தார் நடந்து வரும் வீர பத்திரனை கண்டுதான் நாரணனும் ஐங்கரனும் நழுவி முன்னோடினான் அடந்த மயில் மீதறி முருக வேளாகாயம் சென்று கைலாய மலையை அடைந்தார் இடந்தனில் இருந்த தெய்வேந்திரனும் தோகை மயிலை என பறந்தான் படர்ந்த கையினால் மயிலின் இரு தோகைகளையே பற்றி பிடித்தான் மற்றுமுள்ள பேர்களை மற்றுமுள்ள தேவர்களும் பூத கணநாதரும் கருபத்திர காளி படையது பிடித்து ஏற்றினும் எங்கிலும் பித்தறிந்தவாறும் எதிர் திசை கடலிலே சிதற வெட்டறிந்து தந்தனத நாதனத நாதனத நானா தனநாத நாதந்த நாதந்த நானா தந்தனத நாதனத நாதனத நானா தனநாத நாதந்த நாதந்த நானா. உள்ளவரும் தேவர்களும் ரிஷிகளும் முனிவரும் ஒருவர்தான் போன வழியே ஒருவர் போகாமல் பற்றியே ஓடினான் ரணவீரபத்திரன் பந்தியில் பல்லெல்லாம் பொடிபட கடித்தான் அடித்த பின் சந்திரனை உதைத்தே வந்ததான் அக்கினியின் சபதம் மறுத்தேயாக சாலையில் பிடித்தவன் தக்கனின் சென்னிகை திருகையே பெருவேள்வி குண்டத்தில் எறிந்தான் ரணவீரபத்திரன் வாரதிசை கண்டுதான் இரணிய கருப்பனும் ஏங்கி முன்னோடிதான் நடித்தவன் வேள்வியை துள்ளிதாமாக்கியே நாய் நரிகள் விருந்துண்ணவே கண்டு வீரன் வீரனுவாகார ஓங்கார ரீங்கார வீரபத்திரன் தக்கன் வேள்வியை அளித்து வேகமுடன் வரும்போது பெரிய தம்பிரான் சென்றோடி போவதை கண்டு பின் தொடர்ந்து ஆரமணியும் பெரிய தம்பிரானோடியே ஆனதொரு காளியக்கு அடைக்கலம் என்றார் சூரமுள்ள காளியனும் சாலைதனில் நிறுத்தியே சுகமான சால் கொண்டு மூடி வைத்தனரே வைகவின் வீர பத்திரரும் சென்று வரும் பெரிய தம்பிரான் அங்கே இன கட்டு சுக்கரிய வீர பத்திர சாலை வணங்கி
மந்திர சுவாமி மனமிறங்கி வரவும் நித்திலமும் புகழ் பெரிய தம்பிரான் பூசையை நீர்தானே செய்து வைத்திரும் என்று ஏகினான். ஏகியே வீரனும் கையிலயன் கிரிதனில் தம்பிரான் முன் வந்து பாதம் விளம்புவான். வேகமுடனே தக்கன் வேள்வியை அளித்து வேண்டிய உதிரமும் வேண்டிய தவமும் வெண்ணிற கரங்களும் போக ஒரு வரம் கேட்க முப்புறம் எரித்தேன் என அகம் மகிழ்ந்து அதிலுண்டாக்கிய 1000 திருமுகம் அதில் ஒரு முகத்தில் திரு கண்ணினாலே அதிலொரு முகத்தில் திருக்கண்ணினாலே அருளென்று ஆதிசிவன் உரையும் செய்ய கையிலே வன் சங்க கயிறு வன் குஞ்சரம் வெண்ணற புயத்தழகு தொடுவன் பார்வையும் வண்ணமிகு மாலையும் அஞ்சமணி தண்டையும் கிங்கிணியுடன் வந்து தான் வீரபத்திரன் பின்னுதற் கண்ணால் துண்ணெனகழுந்து தொழுதனர் வீர பத்திரர் பாதம். பாதமிகு விழுந்துதான் அடியேனை அழைத்திடும் பணிவிடைகள் ஏதுமென காளியன் கேட்க வேதமறை கோதுவான் என வீர பத்திரன் காளியனை போற்றி பாடியே நிற்க என் மார்பில் காசம் விட்ட பீதாம்பரம் பேதமுள்ள உதிர கற்றைகள் இல்லாமலும் காதல் ஒளிதுயில் வெண்மை ஒளி வீச காளியனும் வீரனுடை துயில் வெள்ளை செய்தான். வெள்ளை கொண்டு வந்து வீரபத்திரன் முன் மென்மையாய் வைத்து பாதம் தொழுது வள்ளலென வரும் வீரபத்திரன் கண்டு மனமது மகிழ்ந்து காளியனை நோக்கி உள்ளதோர் வரிசையும் வேண்டிய வரங்களும் உதவி காளியனை இருமென இருபேரும் வள்ளல் தோளும் தரணியில் தூம்பயர்கள் காளி குல பெருமை செய்தார் காளி புத்திரர். காளி புத்திரரான ஒவ்வொருளிடம் தனில் கை கலந்தேடும் பெரிய தம்பிரானும் நாளிலே அன்று தொட்டு இன்று முதலாகவே நம்பிக்கையானதால் கும்பமருதன்னிலும் வேள்வியிலும் அழகான காளியர் நடத்தும் வெகு பூசை மடை பொங்கல் அருந்தியேதான் கோலில்லாத தன்னிறைவு நல்கி குவலயம் கொண்டாட வந்தனரே இங்கு. கொம்மாதுரையூரின் புகழ் பெரிய தம்பிரான் கலைதனில் எட்டினில் கலையான வளனக பிறவிகுல மன்னவனும் ஆகவே புவி மீதில் வந்ததுள நீலாச்சோதையன் இருந்தருளி வந்த வரலாறு நான் செப்ப ஜெகம்பாளி கண்டிய மகாராச சிங்கமுகம்பாளி கொம்மாதுரை திவ்ய பதியுரை பெரிய தம்பிரானிடூளி காளியர் வாளி காளியர் குலமது